இன்றைக்கி நம்ம மல்லி சட்னி தாங்க பண்ணியிருக்கிறோம். இதுக்கு ஒரு கட் மல்லிச்செடி எடுத்துருக்கேங்க, 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன், 5 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன், ஒரு தக்காளி பழம் எடுத்துருக்கிறேன். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. 3 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்து, பூண்டையும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இதில் கருவேப்பிலையை சேர்த்து 2 நிமிஷம் வதக்கின பிறகு சின்ன சைஸ் தேங்காய் எடுத்துருக்கிறேன். இதில் அரை முடி தேங்காய் மட்டும் சேர்த்துக்கலாங்க. தக்காளி பழத்தையும் சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கிட்டு மல்லிச்செடியும் சேர்த்துக்கலாங்க. மல்லிச்செடியை சேர்த்து 1 நிமிஷம் வதக்கின பிறகு இதில் 7 வத்தல் சேர்த்துக்கிறேங்க. இந்த வத்தலை 1 செகண்ட் மட்டும் வதக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சா பிறகு கருவேப்பிலையும் ஒரு வத்தல் கிளி போட்டு நம்ம அடித்து வச்சுக்கிற சட்னியை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இது ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை தோசை சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டோம்னா அசத்தலாக இருக்குங்க.